சத்குருவே சரணம். கணவனை காதலால் கட்டி போடுங்கள். எதுக்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னாக்கா, நிறைய கணவன் மனைவி இளம் வயதிலே பிரிஞ்சிடுறாங்க. நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா விவாகரத்து கேட்டு கல்யாணம் ஆகி 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருடத்துக்குள்ளே போய் அங்கே நிற்கிறாங்க. 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு, நிறைய காரணங்கள்னால 2 பேரும் பிரிகிறார்கள். இது கூடவே கூடாது. கணவன் அப்படின்னா மனைவி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். கணவனும் மனைவியிடம் நிறைய விட்டு கொடுத்து போகணும். இந்த ஈகோவெல்லாம் யூகோன்னு அனுப்பிச்சிடணும். விட்டு கொடுத்து போகணும். கணவனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை செய்யணும். என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தால் கணவனுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். புரியுதுங்களா? எல்லா தாம்பத்தியத்தில் என்ன பிடிக்குமோ அதை செய்தணும். ரொம்ப சந்தோஷமாக சிரித்த முகமாக கணவன்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி கணவனும் மனைவிக்கு பிடித்த விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யணும். இப்படி நீங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து எல்லா வகையிலும் மனைவியை உங்கள் வாழ்க்கை, அதாவது அவங்க உறவினர் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு உங்ககிட்ட வர்றாங்க. அப்படிப்பட்ட மனைவியை நீங்கள் என்ன பண்ணணும்? அற்புதமாக பார்த்துக்கணும். அந்த மனைவி தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் கடைசி காலத்திலே உங்கள் தலைமாட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகள் செய்யக்கூடிய ஒரு தாய்க்கு நிகரானவள் மனைவி. அதே மாதிரி கணவன் உங்களுக்கு வீட்டில் உட்கார வச்சு சம்பாரித்து கொடுக்குறாரோ, நீங்களும் வேலைக்கு போய் கொடுக்குறீங்களோ, அது வேறு விஷயம். ஆனால் கணவன் இருக்கும் பொழுது அந்த மாங்கல்யம் இருக்கும் வரை தான் ஒரு பெண்ணுக்கு இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம், மரியாதை எல்லாமே உண்டு. கணவனை விட்டு தனியாக வாழாவட்டியாக இருந்தால் இந்த உலகம் மதிக்காதுமா. நல்லா பார்த்துங்க. நீங்கள் நிறைய பெண்கள்லாம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கோ மற்ற நல்ல பொது காரியங்களுக்கு போகும்போது கணவன் இல்லாமல் வருகின்ற பெண்களுக்கு அந்த அளவு மரியாதை, அங்கீகாரம் கிடையாது. உங்களை நேரில் வச்சுட்டு பின்னாலேயே பேசுவாங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. இதோ கணவனோட போகும்போது அந்த கௌரவம், அந்த மரியாதை, அந்த அந்தஸ்து தானாக சேரும். அதனால் கணவன் மனைவி பிரிவு என்பது கூடவே கூடாது. 2 பேர் விட்டு கொடுத்து நலமோடு வாழணும். அப்படி முடியல, சில பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா விவாகரத்துக்கு போகாதீங்க. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான பரிகாரங்கள் செய்து அவர்களை நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்கேன். நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சவங்களை, விவாகரத்துக்கு போனவங்களை கூட கூப்பிட்டு 2 பேரும் பேசி பல பரிகாரங்கள் செய்து அவர்களை திரும்ப சேர்த்து வைத்திருக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணியமாகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவுசெய்து அதுபோல் பிரியாதீங்க. பிரிந்தால் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்க. நான் சேர்த்து வைக்கிறதுக்கு இறைவன் அருளால் நான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்கிறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.